அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி சித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நன்றாகவே புரியும். நான் கற்றதை பிறருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதா என்னுடைய நோக்கம். அதனால் நம்ம முஃமினான அனைவரும், ஆண் பெண் அனைவரும் நம்மளுடைய மார்க்கத்தை தெரிஞ்சால் அதுபடி நடக்கிறது தான் நம் மீது ஒவ்வொரு விதமும் கடமையாகும். இப்போது பெண்கள் நற்குணங்கள் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெற்றோருக்கு நன்மை செய்வால் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும். அப்போ பெற்றோருக்கு வந்து நம்ம நன்மை செய்யணும், அதே நிமிஷம் அவங்க முஸ்லீம் இல்லாதவங்களாக இருந்தாலும் கூடியது நம்ம நன்மை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வந்து எனது தாய் அவள் இணை வைத்தவர்களாக இருக்கின்ற நிலையிலே என்னிடம் வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வந்து அவங்க தாய் என்னவா இருக்காங்க, இணை வைக்கக்கூடிய அப்படின்னா அல்லாஹை வெறுத்து வேற ஒருத்தவங்க வணங்கக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்காங்க. இருக்கும் நிலையில் வந்து ரசூலா கிட்ட வந்திருக்காங்க. என்னிடம் வந்தார். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சட்டம் கேட்டேன். அவர்களிடம் வந்து சட்டம் கேட்டேன். அவள் என்னிடம் உள்ள செல்வத்தை ஆசைப்படுவராக என்னிடம் வந்துள்ளார். இங்கே என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எனது தாய் அவள் இணை வைத்தவராக இருக்கின்ற நிலையில் என்னிடம் வந்தார். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சட்டம் கேட்டேன். எப்படின்னா, ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய தாய் வந்து ஒரு நபர், அந்த நபர் வந்து போய் கேட்டிருக்காங்க. அப்படி இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இணை வைக்கக்கூடிய ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளைகிட்ட போயிருக்காங்க. அதை வந்து ரசூலா கிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த நபர் இப்படி வந்து என்னுடைய தாய் வந்து ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு நிலையில் என்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அவள் என்னிடம் உள்ள செல்வத்தை ஆசைப்படுவராக என்னிடம் வந்துடல. அவள் எதுக்காக என்னுடைய தாய் வந்திருக்காங்கன்னா, என்னுடைய சொத்து இதெல்லாம் ஆசைப்படுறவராக வந்திருக்கா என்கிட்ட அப்படின்ட்டு. நான் என்னுடைய தாய்க்கு கொடுத்து உதவலாம், இப்படிப்பட்ட நிலையில் என்னுடைய தாய்க்கு நான் உதவலாமா அப்படின்னு அந்த நபர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா அவங்க தாய் வந்து என்னவா இருக்காங்க, ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க. அப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் கூடியது அந்த மகன்கிட்ட போய் அவனுடைய மகன்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, இப்படி எனக்கு சொத்து தா அப்படி ஏதோ கேட்டிருக்காங்க. அந்த நிலையில தான் அவங்க தாய் வந்து அவங்க மகன்கிட்ட போயிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்குறாங்க, இப்படி என்னுடைய தாய் வந்து இணை வைக்கக்கூடியவங்க, அவங்க என்கிட்ட வந்திருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக வந்திருக்காங்கன்னா, சொத்து எல்லாம் இருக்குது, இது ஆசைப்படுவதற்காக என்கிட்ட வந்திருக்காங்க. இதுக்காக நான் வந்து அவங்களுக்கு என்னுடைய சொத்து இதெல்லாம் கொடுத்து உதவலாமா அப்படின்னு ரசூலாட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உமது தாய்க்கு நீ கொடுத்து உதவு என கூறுகிறார். அதுக்கு ரசூலா உடனே என்ன சொல்லியிருக்காங்க, நீ கண்டிப்பாக உன்னுடைய தாய் தந்தைக்கு கொடுத்து உதவலாம், அவங்க வந்து எனது காஃபிராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பெற்றோருக்கு மாறு செய்வதை பயப்படுவாள். அது மட்டும் இல்லை, நம்ம குணங்களில் வந்து இதுவும் ஒரு இதுதான். என்னது, பெற்றோருக்கு வந்து மாறு செய்வதுன்னா என்னது, பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்கிறதோ இல்லை எதை வேணால் இருக்கலாம், நமக்கு மாறு செய்வது, அதை வந்து என்னது அப்படி செய்ததுனால நம்ம வந்து பயப்படணும். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய தாய் தந்தையின் காலின் மீது தான் சொர்க்கம் இருக்குது. அப்படிப்பட்ட அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறதோ இல்லை மாறு செய்கிறதோ கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெரும் பாவங்களில் மிகப்பெரியது நாம் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, பாவத்தில் மிகப்பெரிய பாவம் எது அப்படின்னு தெரியுமா, அது உங்களுக்கு அறிவித்து தரட்டுமான்னு கேட்டிருக்காங்க என்று 3 முறை கூறினார்கள். அதுக்கு வந்து 3 முறை ரசூலா சொல்லியிருக்காங்க, பாவத்திலே மிகப்பெரிய பாவம் எதுன்னு சொல்லி நான் உனக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க 3 முறை. அதுக்கு அங்கே இருக்கிற எல்லாருமே ஆம் அல்லாஹ்வின் தூதரை அறிவித்து தாருங்கள், ஆமாம் எங்களுக்கு வந்து சொல்லுங்கள், அல்லாஹ்வின் தூதரை எங்களுக்கு சொல்லித்தாருங்க. யார் கேட்டிருக்கா, அவங்களுடைய தோழர்கள் கூறினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹுவிற்கு இணை வைப்பது பெற்றோருக்கு மாறு செய்வது, அல்லாஹுக்கு இணை வைக்கிறது, அது மட்டும் இல்லை பெற்றோர்களுக்கு மாறு செய்வது, இது 2 தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படின்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. முதலில் தாய்க்கும் பிறகு தந்தைக்கும் நன்மை செய்வாள் அப்படின்னா என்னது, அம்மாவுக்கு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய அப்பாவுக்கு, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. முதலில் தாய்க்கு பிறகு தந்தைக்கு என நன்மை செய்வாள். ஒருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அவர், அல்லாஹ்வின் தூதரே, நான் அழகிய முறையில் பழகுவதற்கு மக்களில் யார் அதிக உரிமை பெற்றார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் அந்த ஒரு நபர் போய் கேட்டிருக்காங்க,
எப்பயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி ரொம்ப பேர் இருப்பாங்க, கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அல்லாஹ்வின் மார்க்கத்தை அந்த காலத்தில் கற்றுக்கிறணும் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து பல முஸ்லீம்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் எப்படி எல்லாமே ஈஸியாக கிடைச்சாலும் கற்றுக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் நேரங்கள் இல்லை. அதை விட என்ன சொல்லணும்னா ஃபோன் யூஸ் பண்ண மட்டும் அதிகமான நேரங்கள் இருக்குது. அதுதான் எப்படி அப்படிங்கிறது தெரியலை. சரி வாங்க நம்ம கிளாஸ் பார்க்கலாம். அப்போ அவங்க வந்து கேட்டிருக்காங்க ரசூலாட்டை, எப்படி நான் அழகிய முறையில் பழகுவதற்கு மனுஷங்களை யார் சிறந்தவர்கள், உரிமை பெற்றவர்கள், அவங்கள்ட்ட நான் செய்கிறது தான் பழகுவது தான் ரொம்ப சிறப்பு, அது யாருன்னு கேட்டதுக்கு அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, உமது தாய் என்று கூற, உன்னுடைய தாய் தான். சரி, அதுக்கு பிறகு நான் யார் கூட நல்லா பழகலாம், அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, உமது தாய் என்று கூற. சரி, அதுக்கப்புறமாச்சு நான் யார் கூட நல்லா பழகலாம், அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தாய் என்று கூறினார்கள். அவர் பிறகு யார் என்றார், அதுக்கப்புறம் யார் அப்படின்னு கேட்டதுக்கு தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தந்தை என்று கூறினார்கள். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, உலகத்திலே நம்ம வந்து அழகிய முறையில் பழகுவதற்கு நமக்கு யார் தான் முக்கியமான உறவுன்னு பார்த்தா நம்மளுடைய தாய் தான். அவங்கள தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை உனது தாய் உனது தாய் உனது தாய் அப்படின்னு சொல்ல 4வது முறையாக தான் உன்னுடைய தந்தையை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட உன்னுடைய தாயை நீ எக்காரணத்தை கொண்டு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. தனது தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படி மனிதனுக்கு நாம் நல்லுபதேசம் செய்தோம். கண்டிப்பாக உன்னுடைய தாய் தந்தைக்கு நீ வந்து நல்லுபதேசம் செய்யணும் அப்படின்னு இது. அவனுடைய தாய் துன்பத்தின் மேல் துன்பத்தில் அனுபவித்து கற்பத்தில் அவனை சுமந்து கொண்டதனால், இங்கே என்ன சொல்ல வராங்க எதுன்னு பார்த்தோம்னா, அவனுடைய தாய் வந்து துன்பத்துக்கு மேல் துன்பத்துடன் அனுபவித்து கற்பத்தில் அவனை சுமந்து கொண்டதால். இது எதற்காக அப்படின்னா, உன்னை வந்து கஷ்டப்பட்டு உங்கள் அம்மா பெற்று சுமந்து உன்னை வளர்க்கவும் செஞ்சுருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து நல்ல ஒரு முறையில் தான் நடந்து கொள்ளணும். பிறந்த பிறகு அது நீங்கள் வந்து பிறந்தது மட்டும் உங்களை பார்க்கல, பிறந்து 2 வருடம் பால் குடி மறக்கிற வரை அவங்க உங்களோட தான் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். எப்படி நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீங்க, ஒழுங்காக கரெக்டான டைமுக்கு தூங்குறது அப்படின்னா இருக்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கரெக்டாக நைட் நேரத்தில் தூங்காமல் அப்போ தான் முழிச்சிட்டு இருப்பீங்க. தூங்க வேண்டிய நேரத்தில் என்ன செஞ்சுருவீங்க, பகல் நேரத்தில் நல்லா தூங்குறது, இரவில் தூங்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் யார் உங்களை எல்லாம் வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்காங்கன்னா உன்னுடைய தாய் தான். அப்படிப்பட்ட தாய்க்கு வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மாறு செய்யக்கூடாது. ஆகவே நீ எனக்கு நன்றி செலுத்து, அதனால் நீ எனக்கு அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்தும். அதுக்கப்புறம் யாருக்கு, உன் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்துன்னு யார் சொல்கிறா, அல்லாஹ் சொல்கிறான். முடிவில் நீ நம்மிடம் வந்து சேர வேண்டியது இருக்கும். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கண்டிப்பாக யார்கிட்ட போகணும், அல்லாஹ் ஒருவனை சந்திக்கக்கூடியதாக நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட நாம் அல்லாஹுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அதன் பிறகு தாய் தந்தைக்கு, ஏன்னா நம்ம மேலும் இடம் யார்கிட்ட தான் இருக்குது, அல்லாஹிடமே இருக்கிறது. நெக்ஸ்ட்டு உசைர் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், யமன் நாட்டில் மதினாவிற்கு வந்து உதவ இராணுவத்தின் கூட்டங்களை பார்த்து, உங்களில் உவைஸ் இப்னு அமீர் இருக்கிறாரா என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். இந்த பேரா வந்து மொத்தம் 3 பேரா இருக்குது. இங்கே இப்போ வாசித்தோம் பார்த்தீங்களா, உசைர் இப்னு ஜாபிர், இது ஒரு பேரா. 2வது பார்த்தோம்னா இது ஒரு பேரா. 3வது இது ஒரு பேரா. இதை நம்ம எப்படி ரீட் பண்ணி நமக்கு புரிஞ்சு முடியும்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா செகண்ட் பேரான்னு சொன்னால், இதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேராவை ரீட் பண்ணால் நமக்கு புரியும். இப்போ வாங்க நான் ரீட் பண்ணுறேன். பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய தூதரை கூற நான் கேட்டிருக்கேன். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். யமன் நாட்டை சேர்ந்த இராணுவ கூட்டத்துடன் உவைஸ் இப்னு அமீர் உங்களிடம் வருவார். உவைஸ் இப்னு ஒருத்தவங்க வந்து யாருக்கிட்ட வராங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வருவாங்களாம். அவர் கரண் வம்சத்தில் முராது குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் யாருன்னு பார்த்தோம்னா, கரண் வம்சத்தில் வந்து முராது குடும்பத்தை வந்து சேர்ந்தவங்க தான் யார், அந்த இராணுவ வீரரான உவைஸ் இப்னு. அவருக்கு வெண்குஷ்ட இருந்தது. வெண்குஷ்டம்னா இந்த கை நேராக இருக்காம ஒரு மாதிரியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர் தான் யார், அந்த இராணுவ வீரர். அதிலிருந்து முழுமையாக சுகமடைந்தார். அதில் இருந்து அவங்க வந்து என்னமாயிட்டாங்க, குணமாயிட்டாங்க. ஒரு திர்ஹம் அளவிற்குள்ள இடத்தை தவிர அவருக்கு ஒரு தாய் இருக்கின்றாள். ஒரு திரகம் அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு தாய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த தாய்க்கு நன்மை செய்பவர் ஆவார். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எப்படிப்பட்ட இராணுவ வீரர்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு நன்மை செய்யக்கூடிய ஆளாக தான் இந்த இராணுவ வீரர் இருந்திருக்காங்க. அவர் பேர் என்ன, உவைஸ் இப்னு அமீர்.
அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டால் அவருடைய சத்தியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அப்படிப்பட்ட நபருடைய சத்தியத்தை அல்லாஹ் மீது வச்சு அவங்க அந்த இராணுவ வீரர் சத்தியம் விட்டால் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். அதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவான். யாருடைய இதை அந்த உவைஸ் அந்த இராணுவ வீரருடைய என்ன கேட்டாலும் சரி, அல்லாஹ் மீது சத்தியமாக எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஆகவே உன்னால் முடிந்தால் அவர் உனக்காக பாவ மன்னிப்பு தேடும்படி கேட்டுக்கொள்ளு. அப்படி முடிஞ்சால் நீங்கள் அவங்கள போய் சந்தித்து பாவ மன்னிப்பு கேளு, அவங்க கிட்ட போய் தேடும்படி கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் சொன்ன பற்றியா ஃபஸ்ட்டு பேரா, இப்போ செகண்ட் பேராவை ரீட் பண்ணால் உங்களுக்கு புரியும். உசர் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், யமன் நாட்டிலிருந்து மதினாவிற்கு வந்த உதவு இராணுவத்தின் கூட்டங்களை பார்த்து. அப்போ என்னது, யமன் நாட்டிலிருந்து மதினாவிற்கு வந்த யமன் நாட்டிலேருந்து மதினாவுக்கு வந்திருக்காங்க. அதுதான் யார், இராணுவ கூட்டங்களை பார்த்து உங்களில் உவைஸ் இப்னு அமீர் இருக்கிறாரா, உங்களோட கூட்டத்தில் வந்து இவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க என்று உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து கேட்குறாங்க. நமக்கு தெரியும்னா யார், உமர் அலி, ரசூலாவுடைய நண்பன் தான் உமர் அலி. இறுதியாக உவைஸ் இடம் வந்தார்கள். கடைசியாக உமர் வந்து அந்த உவைஸ் இப்னு அவங்கள போய் செஞ்சுட்டாங்க. அவரிடம் நீர் தான் உவைஸ் இப்னு அமீரா, நீ தான் உவைஸ் இப்னு அமீரா அப்படின்னு என்று கூறினார்கள். நீ தானா அப்படின்னு கேட்குறாங்க. யாரை, அமீர் வந்து யார்கிட்ட போய் கேட்குறாங்க, உசைர் இப்னு ஜாபிரி அப்படின்னா இராணுவ வீரர்கிட்ட. அவர் சொல்லியிருக்காங்க, ஆம் என்றார். நீர் கரண் வசித்தால் முராது குடும்பத்தை சேர்ந்தவர், நீ வந்து கரம் வசத்தில் சேர்ந்த முராது குடும்பத்தை சேர்ந்தவரா அப்படின்னு யார் கேட்டிருக்கா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டிருக்காங்க. அவர் ஆம் என்றார். இதற்கு முன் உமக்கு வெண்குஷ்டம் இருந்ததா, இதுக்கு முன்னாடி உனக்கு வந்து வெண்குஷ்டம் அப்படின்னா கை நேராக இல்லாமல் அப்படி கோணலாக இருக்கிற உனக்கு இருந்திருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து அதிலிருந்து நீர் முழுமையாக சுகமடைந்தீர், அதுலேருந்து நீ வந்து முழுசாவே சுகமடைந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க உமர் அலி. அதுக்கு வந்து ஆனால் ஒரு திர்ஹம் அளவுக்குள்ள பகுதியை தவிர இது உண்மைதானா என்று கூறினார். இதெல்லாமே உண்மைதானா, திர்ஹம் அளவுக்கு தான் உங்ககிட்ட இடம் இருக்குது அதுக்கெல்லாம். அதுக்கு அவன் என்ன செய்வான், அவர் ஆம் என்றார். உமக்கு தாய் இருக்கின்றாரா, அதற்கு வந்து உனக்கு வந்து தாய் இருக்கிறாரா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்குறாங்க என்று அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்காங்க, ஆம் என்றார். இப்போ எல்லா விஷயத்துக்குமே அவங்க ஆம் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு தாய் இருக்குது, ஒரு திர்ஹம் அளவுக்கு தான் எனக்கு வந்து இடம் இருக்குது, அப்புறம் வெண்குஷ்ட நோயிலேருந்து நான் வந்து குணமாயிட்டேன். இது எல்லாமே யார்கிட்ட கேட்குறோம், உமர் அலி அவங்க வந்து இந்த இராணுவ வீரரான உசைர் இப்னு அவங்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ மூணாவது பேரை தான் இப்போ நம்மளை வாஸ்தவர்கள். ஆகவே உவைஸே நீ எனக்காக பாவ மன்னிப்பு தேவை. அப்போ என்ன கேட்குறான், உமர் அலி அல்லாஹ் அவங்க போய் அந்த வீரர் யார், ஆர்மி வீரரான உவைஸ் இப்னு அவங்க அமீர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ எனக்கு வந்து பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு. யார் கேட்குறா, உமர் அலி அல்லாஹ் அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர் போய் கேட்குறாங்க உங்ககிட்ட. அவரும் உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினார். அவங்கள என்ன செஞ்சுருக்காங்க, உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு வந்து அல்லாஹ்விடம் தேடியிருக்காங்க. பிறகு நீர் எங்கே செல்ல விரும்புகிறார், நீ எங்கே செல்லணும்னு நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி உமர் அலி அல்லாஹ் அவங்க வந்து கேட்குறாங்க. குஃபா நகரம் என்று அவர் கூறினார். நான் வந்து குஃபா நகரம் வந்து போகணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. நான் குஃபாவின் ஆளுநருக்கு உங்களுக்காக கடிதம் எழுதி தரட்டுமா, அங்கே இருக்க குஃபா நகருக்கு ஆளுநருக்கு நான் வந்து ஒரு கடிதம் எழுதி தரட்டுமான்னு கேட்க என்று உமர் அலி அல்லாஹ் கூறினார். அவர் வேண்டாம், சாதாரண ஏழைகளான பொது மக்கள் ஒருவராக நான் இருப்பது எனக்கு மிக விருப்பமானது என்று அவர் கூறினார். ஆனால் அப்படி இருந்தும் அந்த வீரர் யாரும் உவைஸ் இப்னு அமீர் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்குன்னா எனக்கு எழுதி தர வேணாம், நான் வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு இடையில் வாழணும்னு தான் நினைக்கிறேனே தவிர மிகப்பெரிய ஒரு இதில் நான் வாழணும்னு நினைக்கிறேன். ஏன் நம்மளுடைய பயான்லேயே அதிகமாக வருது, சொர்க்கத்தில் வந்து அதிகமான ஏழைகளை தான் பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஏழைகள் வந்து ஏழைகளாக வாழ்கிறது வந்து ஒரு இழிவானது அப்படின்னா இல்லை. அல்லாஹ் விரும்புகிறான் யாரை அதிகமாக விழுகிறான், ஒரு எளிமையான வாழ்கிறது தான் அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறாங்க. ஸோ நம்மளும் ஆடம்பரமாக வீண் விரயமாக வாழ்கிறத முற்றிலும் தவிர்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி சித்னி இல்மா, ரப்பி சித்னி இல்மா, ரப்பி சித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாய. நெக்ஸ்ட் இருக்கிறத வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.